ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு புல் ஸ்ட்ரீட். இந்த வீடியோவில் ரொம்ப சத்தம் இல்லாமல் மெதுவாக மேலே ஏறிட்டு இருக்கிற சிறு முதலீட்டாளர்களுக்கான சின்ன பங்கை பற்றி நான் பார்க்க போகிறேன். இந்த ஸ்டாக் அமேசிங் அப்படி போயிட்டுருக்கு. அது என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ் போயிட்டுருக்க சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இவ்வளோ ப்ராஃபிட்ஸ் வருது, 10K ஒர்க்கிங் கேபிட்டல் அமேசிங்காக வளருது, ஆனால் நாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோமே நினைக்கிற உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் பேசிக்கிறேன். ஸோ அது என்ன, நான் ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் இஸ் 10K மேஜிக். 10,000 ரூபாய் இருந்தால் போதும். இதை ஒரு துருப்பு சீட்டை வச்சுக்கிட்டு இதை வச்சுட்டே லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஏதாச்சும் செய்ய முடியுமா, சின்ன முதல் அடி எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷன், என்ட்ரி ப்ரைஸ், டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட வாட்ஸ் ரேட்டே இருக்குது. இதில் ஒரு மாதத்துக்கு அதிகபட்சம் 30 வரைக்கும் வரல. அந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு 600 ருபீஸோ, 800ஓ, 1000ஓ, 1500ஓ, 2000ஓ அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10Kன்னா 10,000 ரூபாய் இருந்தால் ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம ட்ரேட் பண்ணி வந்துடலாம் அப்படிங்கிறக்காக தான். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட் செல்ஃப் வெரி லாஸ். ஐ செட் 10K. 10,000 ரூபாய் இருந்தால் போதும், இதுவே முழுக்க போதுமானது. அதுக்கு மேலே ஒரு பைசா கூட இங்கே தேவையில்லைங்கிறது தான் இதோட டிசைனு. அது மட்டும் இல்லாமல் நல்லா போகுது அப்படிங்கிறக்காக கூடுதலாக 10,000 ரூபாய்க்கு மேலே ஒரு பைசா கூட இதில் போடக்கூடாதுங்கிறது அவன் கண்டிஷனு. ரெண்டாவது ஹைலைட் எல்லோரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்டரலாக யோசிச்சு ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தட் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை ஃபியூ டேஸ் ஹோல்டிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடே இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேல கூட 3 to 7 மினிட்ஸில் பெரிய ப்ராஃபிட் புக் பண்ணக்கூடிய வாய்ப்பாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நிச்சயம் அவங்களுக்கான ப்ராஃபிட் அங்கே இருக்க தான் செய்யுது. அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷனை ரெடி பண்ணி நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங், ஆனால் எங்களுக்கு இன்னும் பெருசாக வேணும் அப்படின்னு புல் ஸ்ட்ரீட் கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெரிய அளவில் முயற்சி தொடர்றாங்க. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன முடியும், இதில் வந்து பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன் வேணும். பணத்தை விட ரொம்ப முக்கியமாக இங்கே தேவைப்படுறது பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஓடி போய் ஆர்டர் போடணும் அப்படிங்கிற அடிக்ஷன் இல்லாமல் நின்று நிதானமாக வெயிட் பண்ணி பார்த்து சரியான சந்தர்ப்பம் வரும்போது மட்டுமே ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோடய டிசைனு. இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மோட்டோ தான். ஒரு வருட காலம் அந்த பெரிய ஒரு ரூபாய் நோக்கி ஒரு மெலிதான நகர்வு, அதற்கான முயற்சி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோவோட சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் இந்த வீடியோவின் பிற்பகுதியில் வரும். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 7,999 பெர் மந்த்து. ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமிட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்கு இப்போவே ஜாயின் பண்ண, என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பர்ட்டு, மேஜிக்கல் மூமெண்ட்டு, புதையல் மாதிரி வாய்ப்பு திடீர்னு வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை கேட்ச் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கம் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, அல்லது நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணி, அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, அந்த டைம் ஜோன் நம்ம இந்தியன் டைம் ஜோனுக்கு ஒத்து வராமல் இருக்குது. அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் பணம் சம்பாதிப்பதற்கு ஏதாச்சும் ஒரு எளிய வழி இருக்கான்னு யோசிச்சு டிசைன் பண்ணதை இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து 29 ரூபாய் வரைக்கும் உள்ள விலைகளில் அப்படியே வாங்கி வச்சுக்க வேண்டியதான். அது விலை ஏறும்போது வித்து ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியோட பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணுன்னா சேனல் முகப்பில் போஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். இந்த சூப்பர் ஃபைன்ஸ் பென்னியில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷனும் 7,999 பெர் மந்த்து. ஸோ எது வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங். சூப்பர் ஃபைன்ஸ் பென்னி அதை விட சத்தமில்லாமல் நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் போய் அந்த சின்ன பங்கு சொன்னேன் இல்லையா, சிறு முதலீட்டாளர்களுக்கு பொருத்தமாக இருக்கக்கூடிய வேகமாக ஏறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பங்கு. இது வந்து இன்சூரன்ஸ் துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான். இது வந்து நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட் அப்படின்னு தான். ஸோ இந்த நிவா புபா லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி. ஸோ அப்படிங்கிற ஸ்டாக் வந்து கடைசியாக நான் பார்த்த ஆன்கோயிங் ப்ரைஸ் வந்து 91 ருபீஸ் 80 பைசா. இந்த வீடியோ எடிட் ஆகி அப்லோட் ஆகி ஒரு ப்ரைஸ் லைட்டாக மாறிக்கலாம். ஏன் இந்த ஸ்டாக் பற்றி எடுத்து பேசினா சில அம்சங்கள் இங்கே இருக்குது. இந்த கம்பெனி
என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட வந்து $126 மில்லியன் கணக்கு போட்டு பாருங்கள். 126 மில்லியன், பில்லியனை 10 லட்சம், $126 மில்லியன் அளவுக்கான நிதியை திரட்ட போகிறாங்கன்னா பங்குகளை வந்து கொடுப்பதன் மூலமாக நிதியை திரட்ட போகிறாங்க. ஸோ பங்குகளை வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் கொடுக்கணும் இல்லையா, அவங்க வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து 82 ரூபீஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஐம் சாரி, கரெக்ட் தான், 82 ரூபீஸ் அப்படிங்கிற லெவலில் இருக்குது. ஸோ இந்த 82 ருபீஸோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 91 ரூபீஸ் 80 பைசா 92ன்னு வச்சுக்கோமே. அப்போ மார்க்கெட் ப்ரைஸை விட 10 ரூபா டிஸ்கவுண்ட்டில் நம்மளுக்கு இல்லை, அந்த பெரிய நிறுவனங்களுக்கு, நிதி நிறுவனங்களுக்கு, அவங்க பெரிய கைகளுக்கு இதை ஆஃபர் பண்ணுறாங்க. அப்போ அவங்களே வந்து 10 ரூபா விலையை இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸிங், ஃபண்டமெண்டல் ப்ரைஸிங் சினாரியை பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்கோட இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது இட் கம்ஸ் அபவுட் 68 ரூபீஸ் 54 பைசே. அண்ட் இயர் ஹை அப்படிங்கிறது இட் கம்ஸ் அபவுட் 109 ரூபீஸ் 34 பைசே. ஸோ அங்கேருந்து இங்கே ஃபால் ஆகிருக்குது, ஃபால் கிடையாது, அங்கேருந்து டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த ஸ்டாக் வந்து டிஸ்கவுண்ட் ஆகி ரைஸ் ஆகிருக்கு, அதான் நமக்கு வேணும். இப்போ ரைஸ் ஆகும்போது இது இயர் லோவிலேருந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு எத்தனை பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா இந்த ஸ்டாக்கு புரிபட்டு போயிருந்த ஸ்டாக் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ அப்படி பார்க்கும்போது இட்ஸ் குவைட் அமேசிங். 33.93% ரைஸ் ஆகிருக்கு. ஸோ மேலேருந்து கீழே டிஸ்கவுண்ட் ஆகி அங்கேருந்து ரீபவுண்ட் ஆகி பவுன்ஸ் பேக் ஆகி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் அந்த லெவலுக்கு வரும்போது ஒரு 33.93% வந்து ரைஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிற போது இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஒரு 33.93% ஹைக் ஆகுமா, ரைஸ் ஆகுமா அப்படிங்கிறது காலம் தான் பதில் சொல்லணும். இங்கே வந்து நமக்கு வந்து ட்ரேடிங் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொன்ன அந்த ஃப்ளோர் ப்ரைஸ் 82 ரூபீஸு, போயிட்டுருக்கிற ஆன்கோயிங் ப்ரைஸ் 92 ரூபீஸ். இந்த இதுக்கும் இடையில், அதாவது 82க்கும் 92க்கு இடையில் வந்து அதுதான் வந்து என்ட்ரி பண்ணக்கூடிய ஜோனு. பெஸ்ட் என்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா 82க்கு கீழே இந்த ஸ்டாக் ஃபால் ஆச்சுன்னா அப்போ தான் பெஸ்ட் என்ட்ரியாக இருக்கும். ஸோ இதை வந்து அந்த பெஸ்ட் என்ட்ரியில் என்ட்ரு பண்ணிக்கிட்டு பேசாமல் பொறுமையாக கோழி முட்டையை அடக்காக்கிற மாதிரி இப்போ வச்சுக்கிட்டே இருந்தோம்னா இது 92 கிராஸ் பண்ணி அதையும் கிராஸ் பண்ணி இன்னும் 33%, 33.93 34% மேலே ஏறி போகும்போது ஆஃப்லோட் பண்ணி புத்திசாலித்தனமாக வெளியே வந்துடலாங்கிறத ஒரு புரிதல். இப்போ இந்த நிவா புபா ஹெல்த் இன்சூரன்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து நான் வாங்க சொல்லி பரிந்துரை பண்ணலை. திஸ் இஸ் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் மட்டும் கிடையாது, நம்ம சேனலில் நான் பேசுகிற எந்த ஸ்டாக் பற்றி பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. அப்போ எதுக்கு வர்றீங்க, எதுக்கு பேசுகிறீங்கன்னு எல்லாமே எனக்கு பர்சனல் வியூ, பர்சனல் அனாலிசிஸ், ஒரு அகடமிக் நாலேஜ் ஷேரிங்காக, லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன். ஸோ உங்கள் விருப்பத்தின் பேர் இந்த நிவா புபா லைஃப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்டாக்கை வந்து உங்கள் மார்க்கெட் வாட்சஸில் போட்டு வச்சுட்டு என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் செய்யலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்து பார்க்குறீங்க, நீங்கள் வந்து நியூ வியூவர் அப்படி இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு விட்ருங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் அத்தனை பேருமே ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா அது கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல், அதாவது ஐ மீன் டு ஸ்டே தட் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணாமல் இருக்கிற யாராவது இருந்தீங்கன்னா இப்போவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி விட்ருங்க. இது எதுக்காக சொல்கிறேன், திடீர்னு இன்ட்ராடேயில் வந்து கரண்ட் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வரும்போதோ இல்லை ஒரு ஸ்டாக்கில் வந்து ஒரு டேர்ன் அரவுண்ட் வரும்போதோ ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ எனக்கு போட்டு விட்ருவேன். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நோட்டிஃபிகேஷன் தகவல்கள் வந்து சேர்க்க தான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சரியான மொபைல் ஆப் இருந்தால் தான் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். தொடர்ந்து நான் வலியுறுத்தி பேசிகிட்டே இருக்கேன். நான் இங்கே ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறது ரொம்ப பக்காவாக இருக்குது. உங்கள்கிட்ட எத்தனை மொபைல் ஆப்பு, எத்தனை ட்ரேடிங் அக்கௌண்ட், எத்தனை டிமேட் அக்கௌண்ட் இருந்தாலும் அதை விட இது நல்லாக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான டீட்டெயிலும் இந்த புல் ஸ்ட்ரீட் கசினோ சொன்னேன் இல்லையா, அதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வீடியோ பிற்பகுதியில் வருது, அதையும் பாருங்கள். தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லாருமே ஏதாவது ஒரு இடத்துல வந்து டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, மொபைல் ஆப்பில் வச்சுருப்பீங்க. இருந்தாலும் அது பத்தாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ என்ன அப்படின்னா, இந்த லோ ப்ரைஸில் போய் ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கும் பெனி ஸ்டாக்ஸ் வந்து ஈக்விட்டியில் பண்ணுறதுக்கும் சரியான மொபைல் ஆப் வேணும். ஸோ அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கிறேன். அது என்ன அப்படி பெருசாக இருக்க போகுதுன்னு சொன்னால், இங்கே சில விஷயங்கள் நம்ம சொல்லணும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபயர் பால் கையில் வச்சுக்கிற மாதிரி உடனே வாங்கி உடனே தூக்கி போடணும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் லோ ப்ரைஸில், சின்ன ப்ரைஸில் போய் எடுத்து ட்ரேட் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டை பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி சின்ன ப்ரைஸில் போய் லோ ப்ரைஸில் போய் வாங்கும்போது என்ன ஆகும்னா, நிறைய அந்த பாரம்பரியமான பெரிய புரோக்கர்ஸ், பழைய காலத்து புரோக்கர்ஸ், கன்வென்ஷனல் புரோக்கர்ஸ், அவங்க கொடுக்கக்கூடிய மொபைல் ஆப்லாம் வந்து பிளாக் பண்ணி விட்டு ஆர்டர் போட முடியாமல். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் சர்ச் சார்ஜஸ், அதர் சார்ஜஸ், ஹிடன் சார்ஜஸ் போட்டு நிறைய தாளிப்பாங்க. ஸோ அது சூட்டபிளாகவே இருக்காது. அண்ட் தென் பேங்க்கு அண்ட் ப்ரைவேட் பேங்க்கு அவங்க கொடுக்கக்கூடிய இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வெப்சைட்டில் பண்ணுறது, அவங்க இஎக்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணுறது,
ஸோ அதுவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். சார்ஜஸ் அதிகமாக இருக்கும், ஹிடன் சார்ஜஸ் இருக்கும், ப்ரோக்கரேஜ் அதிகமாக இருக்கும், லோ ப்ரைஸில் பிளாக் ஆகிடும். அண்ட் ரீசெண்டாக அந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கர்ஸில் எத்தனை பேர் மார்க்கெட்டில் நிற்பாங்கன்னு தெரியாது. ஸோ சில பேரில் ஆல் ஆஃப் சடன் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர் மாதிரி காண போயிடுவாங்க. சில பேர் இருப்பாங்க, இருந்தாலும் கூட ஸோ அவங்களுடைய ட்ரேடிங் அக்கௌண்ட்டு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ சீம்லெஸ் ஆர்டர் போட முடியாது. சில சமயங்களில் வந்து லோ ப்ரைஸில் பண்ணும்போது பிளாக் ஆகும், அது கூட பரவாயில்ல. எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது நமக்கு திடீர்னு வெடிச்சு கிளம்புற ஜாக்பாட்டில் வரும். ஸோ எக்ஸ்பைரி நோக்கி போகும்போது ஆர்டரை பிளாக் பண்ணி விட்டாங்கன்னா அந்த ஜாக்பாட் வாய்ப்பையும் மிஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி இப்போவே உடனே ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சு, அல்லது இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் டிமேட்னு ஒரு மெசேஜ் மட்டும் தட்டி விடுங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க. ஸோ உங்களுக்கு அந்த லிங்க் அனுப்புவாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி உடனே நீங்கள் ஃப்ரீயாக ஒரு மொபைல் ட்ரேடிங் அக்கௌண்ட் டிமேட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஆரம்பித்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை லோ ப்ரைஸில் பண்ணுறதுக்கு சூப்பர் ஃபைன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே போல் ஒரு மாட்ரேட் லெவலில் ட்ரேட் பண்ணணும், பெரிய டார்கெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பெரிய கனவு பிள்ளை லட்சியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ இருக்குது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோவில் வந்து 1 lakh rupees வரைக்குமான கேபிட்டல் இருந்தால் நல்லது. அண்ட் இதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரீமியம் லெவலில் இருக்கும். எல்லோரும் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் என்ன அப்படி பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குதுன்னு பார்த்தா 2 அம்சங்கள் தான் இதில் இருக்குது. ஒன்று வந்து வதன்னு ட்ரேட் பண்ணவே கூடாது. ரொம்ப செலக்டிவாக, சூஸியாக, ப்ரொக்ரெசிவாக 1 by 1 மெதுவாக ட்ரேட் பண்ணால் போதும். அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். 2வது ஹைலைட்டு, 1 வருஷ காலம் அந்த பெரிய ₹1 நோக்கி மெதுவான நகர்வு, அந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அப்படி போகும்போது 1 வருஷம் வெயிட் பண்ணி அந்த பெரிய டார்கெட் அச்சீவ் ஆகலான்னு நினச்சி செயல்பட்ட என்ன ஆகுது, ப்ராக்டிக்கல் நம்ம கொடுக்கக்கூடிய சில ட்ரேடிங் டிப்ஸ் ஆகுது. 1 வருஷம் தேவையில்லை, சீக்கிரமாக பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருது. எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, அந்த மே மாத கடைசியில் கொடுத்த அதானி என்டர்பிரைசஸ் 2200 கால் ஆப்ஷன் 1 lakh rupees கேபிட்டலை பிடிஎஸ்டியாக அடுத்த நாளே 1.37 crores வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் கோஃபோர்ஜ்னு ஒரு ஸ்டாக் வந்து பழைய பேர் NIIT. ஸோ அது வந்து சேம் டே வந்து இன்ட்ராடேலே வந்து 1 lakh rupees கேபிட்டலை 20 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் எஸ்கார்ட்ஸ் குபோட்டான்னு ஒரு ஸ்டாக்கு ரொம்ப அதிகமாக ட்ரேட் ஆகாது, எப்போயாவது வந்துட்டு போகும். ஸோ அந்த ஸ்டாக் வந்து பிடிஎஸ்டியாக 1 lakh rupees கேபிட்டலை 40 lakhs வளரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. அண்ட் அதே போல் நவம்பர் வரிசையாக கொடுத்துட்டே வந்து ஒவ்வொரு மாதம் ஜாக்பாட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அண்ட் ரீசெண்டாக சொல்லணும்னா இந்த BHELல வந்து 140 கால் ஆப்ஷன் வந்து என்னாச்சு, 1 lakh rupees கேபிட்டலில் 3 or 4 days ஹோல்டிங்கில் 70 lakhs வரக்கூடிய வாய்ப்பை காமிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி அமேசிங்கான வாய்ப்பு டெய்லி வர வேண்டாம், ஒன்ஸ் இன் அ வைல் வந்தால் கூட 1 year வெயிட் பண்ண வேண்டி இல்லாமல் சீக்கிரமாக டார்கெட் அச்சீவ் பண்ண வைக்கிது. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், பெரிய கனவு, பெரிய லட்சியம், ரொம்ப பொறுமையாக ட்ரேட் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த மாதிரி இருந்தால் இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஏன்னா கேபிட்டல் 1 lakh rupeesனால் 1 lakh ஃபுல்லாக யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு சமயத்தில் ஒரு ட்ரேட் பண்ணுறதுக்கு 6,000 rupees 7,000 அவ்வளோதான் தேவைப்படும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 ட்ரேட் ஒரே சமயத்தில் போயிட்டுருக்கு, அல்லது 3 லாட் போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு 25K வரைக்கும் இங்கே ரோல் ஆகிட்டே இருக்கும். பட் 1 lakh இருந்தால் நல்லது, கம்ஃபர்ட் ஜோன் வேணும் அப்படிங்கிற சொல்கிறேன். ஸோ ப்ரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அதிகம் நினைக்க வேண்டாம், ஏன்னா ரிட்டர்ன் வந்து அந்தளவுக்கு அமேசிங்காக இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த புல் ஸ்ட்ரீட்டோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கேசினோ அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் தட்டி விடுங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் வந்துடும், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. சப்போஸ் வந்து பெனி ஸ்டாக் வந்து பெரிய லெவலில் பண்ணணும், பெரிய லெவலில் நீங்கள் பெனி ஸ்டாக் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரணும், செலக்டிவாக பண்ணணும், அந்த மாதிரி ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ பென்னி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இதுலேயுமே வந்து இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ மாதிரி பெனி ஸ்டாக்ஸ் சில ரெக்கமெண்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப பொருத்தமாக ஹையர் லெவலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, சாதாரண ஷேரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறத விட இந்த மாதிரி சில பெனி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம்னு வச்சிங்கன்னா இந்த புல் ஸ்ட்ரீட் கேசினோ பென்னி, ஸோ அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தென் தொடர்ந்து சேனலை பார்த்துட்டே வாங்க, உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.